விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து. நேற்று நடந்த சூப்பர் 4 மேட்சில் இந்தியாவும் பங்களாதேஷும் பல பரீட்சை நடத்தின. அந்த பல பரீட்சையில் இந்தியா வெற்றி பெற்றாலும் 41 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபாரமாக வெற்றி பெற்றது நல்ல ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இந்தியா பங்களாதேஷிடம் கொஞ்சம் பேட்டிங்கில் சொதப்பியது போல இருந்தது. இந்தியாவிடம் நல்ல பவுலிங் இருந்தனால்தான் இந்த 41 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது உண்மை. ஆனா பங்களாதேஷ் நிச்சயமாக இந்தியாவிடம் நல்ல ஒரு பலத்தை காட்டியது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது என்பது உண்மைதான். ஆனாலும் பங்களாதேஷுக்கு இந்த மேட்ச் சரியான ஒரு பாடத்தை கொடுத்திருக்கும், சரியான ஒரு யுத்தத்தை கொடுத்திருக்கும். இதை வைத்து பாகிஸ்தானை தோற்கடிப்பதற்கு பங்களாதேஷுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்தியாவுக்கு நமக்கு இடம் கொடுத்திருக்கிறோம், ஆனா பாகிஸ்தானிடம் நமக்கு நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் பங்களாதேஷிடம் வந்திருக்கும். ஆனால் இந்த மேட்சுக்கு அப்புறம் இந்தியா இந்த சூப்பர் ஓவரை ஃபைனலுக்கு தகுதி பெற்றுவிட்டது. இன்னும் மோதல் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் யார் வெற்றி பெறுவார்களோ அவர்கள்தான் ஃபைனலுக்கு தகுதி பெறுவார்கள் என்ற இதோட இந்த மேட்ச் இருக்கிறது. கண்டிஷன் இப்படித்தான் போய்க்கிறது. ஆனால் இந்த மேட்ச்ல இந்தியா 168 ரன்கள் அடித்தாலும் இந்தியாவின் பவுலிங்கு அபாரமான கொடூரமான ஒரு பவுலிங்கை சந்தித்திருக்கிறது. இந்த பவுலிங்கை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். இந்தியாவுக்கு இந்த பங்களாதேஷ் கூட மட்டும் விளையாடும் போது சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் விளையாடும் போது தான் இந்தியா நல்ல ஒரு ரன் ரேட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அவுட் ஆன பிறகு இந்தியாவின் பேட்டிங் கொஞ்சம் நிலை குலைந்தது. அதுக்கப்புறம் 38 ரன்கள் கொடுத்து ஆறுதல் கொடுத்த ஹார்திக் பாண்டியா கடைசி விக்கெட்டாக விழுந்து இந்தியாவுக்கு 168 ரன்கள் வருவதற்கு உதவினார். இந்த ரன்னுக்கு பங்களாதேஷ் வெற்றி பெறலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த மேட்ச் செகண்ட் பேட்டிங் கொடுத்தது. ஆனாலும் பவுலிங் கொடுத்த பங்களாதேஷ் பேட்டிங்கை சொதப்பியதால் இந்தியா இந்த மேட்சை 41 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்று ஒரு சாதனை படைத்திருக்கிறது. ஃபைனலிலும் இந்தியா தகுதி பெற்று விட்டது என்பதும் உண்மையாக கருதப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ தெரியல, ஆனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.